ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹாரா vlogs. ஸோ இது வந்து சண்டே எடுத்த vlog தான். ஸோ நாங்கள் வந்து தீபாவளி பர்ச்சேஸ்க்காக நாங்கள் மார்னிங்கே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் கிளம்பி ஒரு 8 o'clock கிளம்பி போயிட்டோம் மார்க்கெட்டுக்கு. ஸோ பெங்களூருக்கு டூரிஸ்ட்டாக வரவங்க இல்லை பெங்களூருக்கு புதுசாக வரவங்க நம்ம எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லோரும் பெங்களூரில் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொல்கிறாங்களே, எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஏரியாவும் ஒன்று. நான் போன ஏரியா வந்து சிக்பேட். ஸோ இதே மாதிரியே நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட், சிவாஜி நகர் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து சிக்பேட் போகலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கே சிக்பேட்டில் போனீங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்னென்னா கேஆர் மார்க்கெட்டும் உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கும், சுல்தான்பேட் ஏரியா இருக்கும். ஸோ அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து சுல்தான்பேட்டில் இருக்க எஸ்ஜிஎஸ் குண்டு பலாவ் கடைக்கு தான் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து போகிறதா இருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்தே உங்களுக்கு நல்லா சுட சுட பிரியாணி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எத்தனை மணிக்கு போனாலும் அந்த பிரியாணி வந்து நல்லா சாஃப்ட், நல்லா சுட சுட அந்த கறியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் பர்ச்சேஸ் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பிரியாணி vlog வந்து நான் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் பெங்களூரில் மார்னிங் போய் பிரியாணி சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்பாட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் சிக்பேட் போயிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி அங்கங்கே ஒரு கேங்காக நின்று கூட்டமாக இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா பசங்களுக்கு இருக்க டிஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ் இது எல்லாமே 100 rupeesக்கு தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கெலாம் வேணால் நம்ம இங்கே நல்லாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தள்ளுவண்டியில் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது ஒரிஜினல்லாம் சொல்ல முடியாது, பட் ஓகே அந்த காஸ்ட்டுக்கு இது பரவாயில்லையாக தான் தோணும். அதே மாதிரி பேக்கிங் எல்லாமே பண்ணியிருப்பாங்க தான். ஸோ இந்த பேபி லிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 50 rupees, இந்த லிப்ஸ்டிக் 50 rupees, அண்ட் உங்களுக்கு இந்த ஐகானிக் காஜல் பார்த்திங்கன்னா 50 rupees இந்த மாதிரி தான் வரும். ரொம்ப ஜாஸ்தி ரேட் சொன்னாங்கன்னா வாங்காதீங்க. இந்த மாதிரி 1000 கடை இந்த மார்க்கெட் சுற்றி இருக்கும். ஸோ நம்ம எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ 50, 100க்குள்ளே 100 இந்த மாதிரி சொன்னாங்கன்னா வாங்குங்க. ஸோ ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வாங்கிடாதீங்க. அண்ட் அதை அப்படியே வாங்கிட்டு நாங்கள் அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போனோம்னா ரோடு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் என்னோடய வீடியோக்காக லைட் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ரிப் லைட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம இங்கே வாங்குறதுக்கு அங்கே எவ்வளவோ பெட்டர். ஸோ கோல்டன் கலர் லைட் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் இங்கே மோஸ்ட்லி இந்த சாமி பூஜா ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிராஸ் கலெக்ஷன்ஸில் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக ஒரு எலகண்ட் டிசைன்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. பட் எனக்கு இந்த டைம் பூஜா ஐட்டம் தேவையில்லை, அதனால நான் அந்த கடைக்கு போகல. பட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டாக போய் எடுத்தது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சாரீ எடுத்துடலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சாரீ கடையில் உங்களுக்கு நார்மலாகவே 40% ஆஃபர் வந்துடும். ஓவராலாக எல்லா சாரீ கடையிலையுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த சாரீ கடைக்கு போனாலுமே 40% ஆஃபர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடையில் இந்த ஒரு சாரீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3000க்கு வாங்குறீங்க அப்படின்னம்னா இந்த மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக 1500, 1200 இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வாங்கலாம். பட் அவங்க நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து 3000, 4000 தான் சொல்லுவாங்க. எனக்கு இந்த சாரீ வந்து 2700 சொன்னாங்க. பட் நான் அடித்து பேசி கம்மியாகவே வாங்கினேன். ஏன்னா நமக்கு இந்த கடையை விட்டுட்டா பக்கத்தில் ஏகப்பட்ட கடைங்க இருக்குது, சாரீ கடை நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஈஸியாக கஸ்டமரை வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து சூப்பராக இருக்கும். கலர் கான்ட்ராஸ்டான கலர்ஸ், டிசைன்ஸ் நல்லா பளிச்சுன்னு அந்த பார்டர் எல்லாமே சூப்பராக சில்வர் பார்டர், கோல்டன் பார்டர்னு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தேவையான சாரீஸ் எல்லாமே இங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவங்க சொன்னது என்னமோ ஜாஸ்தியான ரேட்டு தான், பட் 40% போக நான் இன்னமும் கம்மி பண்ணி தான் வந்து சாரீஸ் எல்லாமே வாங்கினேன். உங்களுக்கு அந்த கடையில் கொடுக்கலின்னா நீங்கள் தாராளமாக நம்ம போய் வேறு ஒரு கடையில் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே நிறைய கடைங்க இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த கடையில் பேசி எப்படியோ ஓரளவுக்கு சாரீ வாங்கிட்டோம். ஹார்ட்லி எங்களுக்கு இங்கே வந்து ஒரு 30 minutes ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வேறு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது தான் சைடில் எல்லாமே இந்த கவரிங் செட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே அதுவும் ஃபேமஸ் தான். இந்த ப்ரைடல் செட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சில கடையிலலாம் பார்த்து பேசிவாங்க, ஏன்னா நிறைய ரேட் சொல்லுவாங்க. இப்போ இந்த செட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு டக்குன்னு எடுத்த உடனே 2500, 3000 அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் இது வர்த்தான்றது எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோலாம் ரேட்லாம் இல்லைன்னு சொன்னேன். பட் அவர் ஒத்துக்கல. ஓகே மறுபடியும் நமக்கு ஏகப்பட்ட கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் வந்தோடனே குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க குழந்தைங்களுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கடை தம்பிக்கு போனால் அந்த கடையில் இந்த மாதிரி செட் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எடுக்கல. ஸோ வெளியில் வந்துட்டு வேறு கடையில் நாங்கள் வந்து தம்பிக்கு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இந்த மாதிரி ஹேண்ட்பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200, 250, 300 இவ்வளோ தாங்க வரும். மிஞ்சி போனோம்னா ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 500 வரும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 சொல்லுவாங்க, 1500 சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அடித்து பேசி நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பேங்கிள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு 500 தான் சொன்னார். குறைச்சி வேணால் 400க்கு தரேன்னாங்க. அந்த அளவுக்கு அது வர்த்தான ப்ராடக்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ ரேட் கொடுத்து பேங்கிள்லாம் வேணாம்
வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் வந்துட்ட பிறகு அப்படியே வந்தோம்னா இந்த மாதிரி ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரிங்லாம் போடுவாங்க, பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் அது வாங்கலை. அதே மாதிரி இந்த இந்த ஸ்டெட் இருக்கு இல்லையா, ஜும்காஸ் இதெல்லாமே ரொம்ப நிறையா வச்சுருப்பாங்க. நான் இதில் ஆனால் ஏமாற்றிட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு போய் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே 150 சொல்லிட்டு சரி மோஸ்ட்லி 150 தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பட் அதே மாதிரியே வேறு கடையில் போய் பார்த்தோம்னா நான் வாங்கினதோடு 50 ரூபா தான். ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அண்டு நம்ம ஃபீமேல்ஸ் அதாவது லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பெலோசோ பேண்ட்ஸ், 3/4 பேண்ட், ஷார்ட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே 100 ருபீஸ் தான். அதுக்கு மேலாம் வாங்காதீங்க. நைட் செட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 250, 200 இவ்வளோ தான் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே நிறையாவே. அண்ட் தம்பிக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். அவன் அந்த டாய் கடைக்கு கூட்டிகிட்டு போனாவே அவன் கண்டிப்பாக கார் தான் கேட்டான். ஸோ அங்கே போயிட்டு ரிமோட் கார் வாங்கலான்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கினேன். நான் வாங்கினேன் இந்த ரிமோட் கார் வந்து பார்த்திங்கன்னா 380 ருபீஸ் தான். இதே கார் நான் ஃபர்ஸ்ட் க்ரையில் ஒரு டைம் கேட்கும்போது 650 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ பாருங்கள், இங்கே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே வந்து வாரண்ட்டி கேரண்டி இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்காதுங்க. ஸோ அதனால் அதை அப்படியே வாங்கிட்டு நாங்களும் அப்படியே வந்துட்டோம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு தான், ஏன்னா தம்பி வேறு தூங்கிட்டான், ரொம்ப டயர்டும் ஆகிட்டோம். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நடுவில் நின்று ஒரு கரும்பு ஜூஸ் ஆளுக்கு குடிச்சாச்சு. அண்ட் வர வழியில் இந்த மாதிரி நிறையா பாசி, அதாவது இந்த மணி மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. தீபாவளிக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ அங்கே பார்க்கலான்னு பார்த்தேன், ரொம்ப கூட்டமாக இருந்தனால கடைசி வரைக்கும் என்னால் அங்கே போக முடியல. அண்ட் இந்த மாதிரி செயின்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த பேர்ல் கலெக்ஷன்ஸில் அந்த முத்து மாலை மாதிரி இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு டாலர் மாதிரி பெருசாக கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு என்னமோ கிட்டால போய் இப்போ தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு, கிட்டால போய் பார்த்தா அது என்னமோ வெளுத்து போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஐ திங்க் அது 150 ருபீஸ் அவ்வளோதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சிக்பெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது இதுன்னு நிறையா இருக்கும். பட் நாங்கள் எதுவுமே அங்கே சாப்பிடல. ஸோ நாங்கள் கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டோம். அண்ட் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் இந்த மாதிரி பேங்கிள் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. பேங்கிள்ஸ்லாம் லைக் உங்களுக்கு 300, 500 சொன்னாங்கன்னா வாங்காதீங்க. ஜஸ்ட் 150க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து கேர்ள் பேபிக்கு ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வாங்க இந்த வளையல் வாங்கியிருந்தேன். 100 ருபீஸ், அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் இதே ரோடு தான் நான் போகிறப்ப காலியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னு, இன்னும் அதிகமாகும். இது நாங்கள் மத்தியானம் 2 மணிக்கு எடுத்தது. அண்ட் சிக்பெட்டில் உங்களுக்கு நிறைய ஸ்லிப்பர் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்கும். அண்ட் பழைய யூஸ் பண்ண பொருள்லாம் கூட விற்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் இன்னொரு விலாகில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. நான் போட்டது என்னமோ 1% தான். ஸோ நானும் தம்பியும் வந்து வெயிலாக இருந்ததுனால நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் வாங்கின பொருள்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். அண்ட் இந்த ஆட்டோ வெளில வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.